இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். டாக்டர், சிவா நல்லதா இருக்கான். ஆனா விசாலாச்சே, அதான் டாக்டர் வந்துட்டார்ல, அவர் பார்த்து பாரு. டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. பைத்தியம்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும்டா. சிவா, இந்த பொண்ணு யாரு? டாக்டர், இவ பேரு ஜனனி. பிறந்து வளர்ந்தது எல்லாமே மலேசியா. நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம். ஓ, அப்படிங்களா? முன்னாடி ஒரு ஜனனி இருந்தாங்களே, அவங்க யாரு? எனக்கு தெரியாது டாக்டர். உங்க கல்யாணத்துக்கு நானும் வந்திருந்தேன். அவங்க தான் பொண்ணா இருந்தாங்க. அவங்க கழுத்துல தான் நீங்க தாலி கட்டினீங்க. டாக்டர், எனக்கு மெமரி லாஸ் ஆனது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அந்த நேரத்தில் இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த பொண்ணு நான் தான் ஜனனின்னு என்னையும் என் ஃபேமிலியும் நம்ப வச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா டாக்டர். கம்ப்ளீட்டா ஷீ இஸ் அ சீட்டர். அப்படி என்ன சீட் பண்ணிட்டாங்கன்னு கேளுங்க டாக்டர். எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா, நானே கேட்கிறேன். சொல்லுங்க சிவா, என்ன சீட்டிங் பண்ணாங்க? நான் தான் ஜனனின்னு போய் சொல்லி நம்ப வச்சு தாலி கட்டிக்கிட்டது சீட்டிங் தானே? நீங்க இத்தனை நாள் எங்கம்மா இருந்தீங்க? ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். இவங்க தான் உண்மையான ஜனனின்னு நான் எப்படி நம்புறது? நீங்க ஏன் டாக்டர் நம்பணும்? எனக்கு அது தெரியும், எனக்கு அது போதும். சிவா, அவங்க ஜனனின்னு நீங்க நம்புனீங்க தானே? நம்பிதானே காதலிச்சிங்க. அப்போ அவங்கள ஜனனின்னு சொன்னீங்க, இப்ப இவங்கள ஜனனின்னு சொல்றீங்க. இதுல எது உண்மை? யார் ஜனனி? அண்ணா, டாக்டர் கிட்ட பதில் சொல்லு. எதுக்கு அவரை இப்படி முறைக்கிற? ஏய் காவேரி, நைஸ் கேள்வி. இவன் வேற. காத்திருந்தது என்னமோ நம்ம ரம்யா, கட்டிக்கிட்டது 2 ஜனனிய. ஜனனி இதுவா அதுவா? இது உண்மையா அது உண்மையா? நீங்க டாக்டர் தானே? ஆமா. எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. முதல்ல இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்ப எதுக்கு டாக்டர் நீங்க வந்தீங்க? இதுவா அதுவான்னு கேட்கறதுக்கா? இந்த மாதிரி கேட்டாதான் உங்க மனநிலை சரியா இருக்கா இல்ல பாதிக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ண முடியும். பாதிக்கப்பட்டிருக்கான்னா மென்டல் சிக்னஸா? இல்ல ஜனனி, இவர் நான் நல்லா இருக்கேனா இல்ல எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு செக் பண்றாரு. ஏன் டாக்டர், நான் நல்லா இருக்கேனா எனக்கு என்ன பிரச்சனைன்னு பாக்குறது தான் வர சொன்னாங்க. எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் உங்களை வர சொல்லிருக்கேன். அம்மா, என்னமா நடக்குதுங்க? என்னடா, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா தான் இருடா. டாக்டர் ப்ளீஸ், நீங்க முதல்ல கிளம்புங்க. கிளம்புங்க. ஏய், என்னடா டாக்டர் போய் மரியாதை எல்லாம் பேசுற? டாக்டர், நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, நீங்க போயிட்டா நல்லது. போங்க. சிவா, இங்க பாரு. இதெல்லாம் செய்யறது உன் சந்தேகத்தை தீக்கதான். அத புரிஞ்சுக்கோ. உங்க சந்தேகத்தை தூக்கி குப்பையில போடுங்க.